என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். பழம் நழுவி பால்ல விழுந்ததுன்னா அது செய்தி. பழம் அழுவி போய் சாக்கடையில விழுந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது இயல்பான ஒரு விஷயம் தான். அழுவி போன பழத்தை எடுத்து திங்கவா முடியும்? சாக்கடையில தான் தூக்கி போட முடியும். அந்த வகையில கேப்டன் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அழுகி போன பழமான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கரெக்டா திமுகங்கிற சாக்கடையில போய் விழுந்திருக்கு. இதுதான் இந்த செய்தியை நாம இப்படிதான் சொல்லணும். நம்ம தமிழக ஊடகங்கள் இன்னைக்கு போடுற செய்திகள் எல்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கானுங்க. அதாவது திமுகவுக்கு டபுள் எம்ஏ வேலை பார்க்கறது தான் உங்களோட தொழில் அப்படிங்கிறது தீர்ந்து போச்சு. பட் அதுக்காக மக்களை ஏமாத்தக்கூடாது இல்ல. காலையில பிரேமலதா விஜயகாந்த், பாவம் பிரேமலதானே சொல்லிடுவோம், அந்த நல்ல மனுஷரோட பேரை பின்னாடி சேர்க்க வேண்டாம். காலையில பிரேமலதாவும் சுதீஷும் அறிவாலயத்துக்கு போய் கூட்டணியை அறிவிச்ச பிறகு தேமுதிக 2011 தனித்து போட்டியிட்டு 7% வெற்றி பெற்ற கட்சி. அதன் பிறகு நடந்த மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 10.5% பெற்ற கட்சி. இதுதான் காலையில செய்தி ஓடிட்டு இருக்கு. சரிடா, கடைசி தேர்தலில் அவங்க வாங்கின பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா வாயை திறக்க மாட்டானுங்க. ஏன்னா கழுதை தேஞ்சு கட்டெரும்பானா கூட பரவாயில்ல, கழுதை தேஞ்சு கழுதை விட்ட மாரி ஆயிப்போச்சு. இது கட்டெரும்புக்காவது உசுறு இருக்கும், கழுதை விட்டைக்கு ஏது உசுறு அப்படிங்கிற மாதிரி தான் தேமுதிகவோட கதை அப்படிங்கிறது இருக்கு. எனக்கெல்லாம் தெரிஞ்சா அந்த தேமுதிகங்கிற கட்சியை கலைச்சிட்டு அந்த அம்மா பேசாம விஜயகாந்த் அவர்களுடைய அந்த நல்ல மனிதரோட பேரை எடுக்காம செட்டில் ஆயிடலாம். இவ்வளவு கோடி சொத்து இருக்கு, உங்களுக்கு எல்லாம் என்னத்துக்கு? ஏதோ கேப்டன் ஒரு மனிதர் இருந்தாரு, நிறைய பேருக்கு நல்லது செஞ்ச நல்ல மனிதர், ஒரு அரசியலுக்கு வந்தா நல்லது செய்வார் அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. வழக்கம் போல நம்ம திமுக யாருனுங்க, வடிவேலுங்கிற ஒரு சில்லற பையில கூட்டிட்டு வந்து கேப்டனை ஒரு குடிகாரன் அப்படிங்கிற மாதிரியே சித்தரிச்சுட்டாங்க. மேடைக்கு மேடை விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு கேவலமா பேசுனாங்க அப்படிங்கலாம் தெரியும். பட் அந்த இடத்துலயே போய் கூட்டணி அப்படிங்கறது அமைக்கலாமான்னு மற்றவர்கள் மாதிரி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அரசியல்ல பழச பேசுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. அந்த பழசெல்லாம் கடந்துடலாம். பட் ஓகே, இருந்தாலும் இன்னைக்கு கேப்டன் அவர்களை மறுபடியும் நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள். இறந்து போன கேப்டனின் அந்த ஆன்மா அப்படிங்கிறது இனிமே பூமி பக்கமே வராது. நீங்க எத்தனை பூஜை பண்ணி கூப்பிட்டாலும் வரவே வராது அப்படிங்கிறது தான். எதனால இதை நாம சொல்றோம் அப்படின்னா, கேப்டன் ஒரு நல்ல மனுஷன், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த திமுகவை எவ்வளவோ அழிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாரு அவரும். இப்ப இந்த திமுக எவ்வளவு கேவலமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பிரேமலதா அவர்களுக்கு தெரியும். அதாவது ரெண்டு தரப்புலையும் கூட்டணி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அரசியல் விபச்சாரம், அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப தேர்தல் 2026 நடக்குது அப்படின்னா திமுக ஆட்சி வேணுமா வேணாமா, அவ்வளவுதானே தேர்தல். இந்த ரெண்டுக்காக நடத்தக்கூடியதான் தேர்தல். திமுக ஆட்சி வேணுமா வேணாமா, வேணும் வேணாங்கிறது தான் முடிவு. இந்த ரெண்டுல ஒரு முடிவு உங்களுக்கே தெரியும். திமுக ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்திருக்கு அப்படின்னா நீங்க எதிர்கட்சிகள்கிட்ட பேரம் பேசணும் அவசியம் இல்லை. இவங்களே நல்லா தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவோன்னு. இவங்க ஆண்டு கழிக்கிற லட்சணம் தமிழ்நாட்டுக்கே தெரியுங்கிறப்போ உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இவங்களுக்கு எதிரானவர்கள்ட்ட தான் போய் நீங்க சேர்ந்திருக்கணும். அது டிவிகேவோ ஏடிஎம்கேவோ இல்ல என்டிகேவோ. திமுகவுக்கு எதுக்குற யாரு கூட வேணாலும் போய் சேரலாம். திமுக ஆட்சி நல்லா இல்ல, அப்ப நான் யாரு கூட வேணாலும் போய் சேருவேன். நீங்க இந்த என்டிகே, டிவிகே, ஏடிஎம்கே இந்த 3 பேர்கிட்டையும் கூட்டணி பேசிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. திமுக ஆட்சியை ஒழிக்கணும், யாரு செட் ஆவா அப்படின்னு நான் பேரம் பேசிட்டேன். ஆனா திமுக கிட்டையும் சேர்த்து பேரம் பேசுறீங்கன்னா இது அரசியல் விபச்சாரமா இல்லையா? அப்ப திமுக ஆட்சி நல்லா இருக்கு, நாங்க அவங்கள்ட்ட பேசுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுகவுக்கு எதிரான அதிமுக கிட்ட நீங்க பேசுனது ஆகச்சிறந்த கேவலம் இல்லையா? அதுக்கு பேரும் அரசியல் விபச்சாரம் அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். அது என்னன்னு எனக்கு தெரியல. இங்கிட்டு பேசுறது சரி, ஃபைனலா இது எப்படிதான் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி சிவராத்திரியில எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாம் போய் கிட்டத்தட்ட கூட்டணி அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. கடைசியில என்னன்னா ராஜ்யசபா எம்பிக்கு ஒத்துக்கல. இந்த அம்மாவுக்கு பிரேமலதாவுக்கு எப்படியாவது தம்பிய ராஜ்யசபா உறுப்பினராகணும், இல்ல மோன ராஜ்யசபா உறுப்பினராகணும். நம்ம குடும்பத்துல ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கணும், நாம இதுக்கு மேல நின்னெல்லாம் ஜெயிக்க முடியாது எம்பி தொகுதிகளாம், அதனால நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இப்ப கரெக்டா நம்ம ராஜ்யசபா வேட்பாளர்கள் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு இல்லையா? உடனே திமுக கூப்பிட்டு எப்பா ஒன்னு கொடுத்து விடுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, மாப்பிள்ள சார் இதை பார்த்து செட்டில்மெண்ட்டை கொடுத்து விடுங்க, என்ன உங்க வாட்ச் கட்டியிருக்க காசு தானே, ஒரு வாட்சை கலட்டி கொடுத்துட்டு இந்த அம்மாவுக்கு செட்டில்மெண்ட் முடிச்சிருங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு.
அது மாதிரி இது வந்து ஒரு கிட்னி திருட்டு கூட்டணி அப்படின்னு நான் தலைப்பு வச்சிருக்கேன். ஏன் கிட்னி திருட்டு கூட்டணி அப்படின்னா, மாமண்டூர்ல ஆண்டாள் அழகர் கல்லூரி இருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த காலேஜ் இப்ப இல்ல, அந்த காலேஜை வித்துட்டாங்க. யாருகிட்ட வித்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபல கிட்னி திருட்டு மருத்துவமனையான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ குழுமம், அந்த கோஷ்டி கல்லூரி குழுமம், அந்த கோஷ்டிகிட்ட தான் இவங்க வித்திருக்காங்க. இந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிக்கு ஓனர் யாரு? திமுகவை சேர்ந்த மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன். எங்க அப்பா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போனா நான் மணச்சநல்லூர் தொகுதி முழுக்க கிட்னி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாப்ல, அதே கிட்னி புகழ் கதிரவன் அவர்களுடைய அந்த குடும்பத்திட்ட தான் வித்திருக்கு. அதுல ஏதோ பேலன்ஸ் செட்டில்மெண்ட் வர வேண்டியது இருக்கு. ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு, பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப அந்த பணமும் வரணும், ராஜ்யசபாவும் வேணும், நமக்கு கொஞ்சம் செலவுக்கும் பணம் வேணும். இவங்க வேற தமிழ்நாட்டுல கேப்டன் கேப்டன் கொஞ்சம் அங்கங்க கத்திரி அடைகிறானோ, தொகுதிக்கு ஒரு 2000 பேரு, இவங்க எல்லாம் பிடிச்சி நல்ல வேலைக்கு வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக கிட்ட கேப்டனுடைய தொண்டர்களை விற்று தீர்த்தி விட்டார் பிரேமலதா அப்படின்னு சொல்லிதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த கூட்டணின்னே பார்க்க முடியாது. நான் தான் சொன்னேன்ல, அழுகிய பழம் சாக்கடையில் தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா, நான் இப்ப இந்த அறிவிப்பு வந்த உடனே நமக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கம் இல்ல, அதி தீவிர கேப்டனோட விசுவாசிகள்கிட்ட கேட்டிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து தேமுதிக தொடங்கறதுக்கு முன்னாடியே விஜயகாந்த்னு ரசிகர் மன்றத்திலே அலைந்தவர்கள், என்னோட வயதில் மூத்தவர்கள். கூப்பிட்டு கேட்டா, இந்த பொம்பளை இப்படி பண்ணும் நாங்களாம் நினைக்கவே இல்லை, மானங்கட்ட பொழப்பு, நாங்களாம் இனிமே பக்கமே போக மாட்டோம், இனிமே தேமுதிக வேட்டியே கட்ட மாட்டேன், கேப்டனை எவ்வளவு அசியமா பேசுனாங்க, முந்தா நேத்து கூட ராஜகண்ணப்ப தேமுதிக எல்லாம் ஒரு கட்சியா, பெரிய கருணாநிதியா அப்படிலாம் சொல்லி பேசணும், எப்படிங்க நாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மானரோசம் வெக்கம் உள்ளவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவரை இந்த நிகழ்வு நடந்த பிறகு பல மாவட்டங்கள்ல தேமுதிக கூண்டோடு கலைக்கப்படும். நீங்க வேணா பாருங்க, இது அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்கும். நாங்க திமுக கூட்டணிக்கு தேமுதிக போனதை விரும்பல, அதனால நாங்க வேற தேமுதிக விட்டு விலகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கட்சிகள்ல, அது டிவிகேவோ ஏடிஎம்கேவோ போய் சேர தொடங்குவாங்க அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. மறுபக்கம் திமுக ஏன் இவ்வளவு பெரிய சீட்டை கொடுத்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 சீட்டு ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிறாங்க, 10க்கு மேலையும் அப்படின்னு தகவல் வருது. பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கா, காங்கிரஸ போட்டு நம்ம இழுத்து பிடிச்சிட்டு பெரிய நலியா இருக்கு, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குங்கிறாங்க. நமக்கு தான் பங்கை இப்போதைக்கு வேண்டாம், சூழல் இல்லைன்னு வட சுடுற திருமாவளவன் மாதிரியான கொத்தடிமைகள் இருக்காங்க. இந்த பிரேமலதாவையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டா இன்னொரு கொத்தடிமையாகி போவோம், வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஓட்டு இருக்கு, எதை இழுத்து பிடிச்சி ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சதோட வெளிப்பாடுதான் இந்த அம்மாவை தூக்கி உள்ள போட்டது. இந்த அம்மாவுக்கு 8 சீட்டு அப்படின்னா 8ம் ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான், எழுதி வச்சுக்கலாம். 8க்கு 8ம் என்டிஏ கூட்டணிக்கு இலவச இணைப்பாக வந்து சேரும். ஏன்னா பொதுவாகவே மக்கள் வந்து நல்ல மனுஷப்பா விஜயகாந்த், அவர் இறந்துட்டாருப்பா அப்படின்னு ஒரு பெரிய அலை இருந்தது. ஆனா அது தேர்தல்ல எதிரொலிக்கல, அதுதான் உண்மை. இப்ப இந்த அம்மாவுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு இருந்த காலகட்டத்திலேயே பெருசா எதுவும் சாதிக்க முடியல கூட்டணி இல்லாம. இப்ப இந்த போய் பொருந்தாத ஒரு கூட்டணியில போய் சேர்ந்திருக்காங்க. அந்த அடிப்படையில இது எப்படி ஜெயிக்கும்? எப்பா ஏன்பா அந்த ஆளு போனதுல இருந்து இந்த பொம்பளை பண்ற அநியாயம் பெரிய அநியாயம்ப்பா, போய் இது பாட்டு இங்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கு, எல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? கிராமத்துல 100 நாள் வேலையில போய் ஏரி வீட்டுல உட்காந்துருக்க பொம்பளைங்கள்ட்ட கேட்டா இதோட லட்சணத்தை காரி திட்டு விடுவாங்க. அந்த அளவுக்கு அரசியல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மக்களுக்கு புரிதல் வந்திருக்கு. அதனால இவர்களுக்கான 8 தொகுதி அப்படிங்கிறது திமுகவை பொறுத்தவரை 0 தான். இவர்களுடைய வாக்கு 2000-3000 ஓட்டு இருக்கிற இடத்துல வேணா சில தொகுதிகள்ல திமுகவோட குறைந்தபட்ச வாக்கு இருக்கிற அந்த தொகுதிகளில் வெற்றிக்கு உதவலாம். மற்றபடி தேமுதிகவுக்கு அது 0 அப்படிங்கிறது தான். இனிமே தேமுதிக வேட்பாளர்களை, முக்கியமான மாவட்ட செயலாளர்களை எல்லாத்தையும் பிரிச்சு மேயக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்கும். பட் இதுல வடிவேலு ஒரு காமெடியில சொல்லுவாரு, நான் செவனேன்னு தான்டா இருந்தேன், கௌரவம்னு என் கௌரவத்தை நாரடிச்சிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே வடிவேலுக்கு தான் இப்ப அப்படி இருக்கும். டேய், நான் பாட்டுக்கா செவனேன்னு தான்டா நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த ஆளை கூப்பிட்டு திட்டுன்னு கூட்டமா எனக்கு அங்கங்க மேடையை போட்டு கொடுத்து அந்த ஆளை பிடிச்சி நான் திட்டி, ஏன் கெட்ட நேரமோ உங்க கெட்ட நேரமோ தெரியல, அவரு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராகி நீங்க அவரை விட கேவலமா கீழே தான் ஜெயிச்சிங்க, அந்த அளவுக்கு கொண்டு போய் சினிமா வாழ்க்கையும் முடைச்சு விட்டு இப்ப மாமா வேலை பாக்குற மன்னன்னு கொண்டாந்து புதுசா படம் எடுக்கிறேன்னு வடகதையை சுட்டு விட்டு இப்ப மறுபடியும் அந்த கட்சியை கூட்டணியில சேர்த்துக்கிறீங்களே, இனிமே பிரச்சாரத்துக்கு நான் போனா அந்த கட்சிக்காரன் என்ன கழட்டிக்கிட்டு அடிப்பானே, நான் என்னடா பண்றது, கௌரவம்னு என் கௌரவத்தையே நாரடிச்சிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் வடிவேலோட மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிறது இப்ப இங்க இருக்கும்.
தேமுதிகவோட அந்த நிலைப்பாடில் மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் பெருசா அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு 5-6 தொகுதிகள்ல 1000 2000 அப்படின்னு டிஃபரெண்ட் வரக்கூடிய தொகுதிகள்ல வட மாவட்டங்கள்ல சில தாக்கங்களை ஏற்படுத்தலாம். ஆனா வட மாவட்டங்கள்ல பாமக இருக்கிறதால இந்த 1000 2000 எல்லாம் போகாது. விசிகா ஓட்ட பூரா டிவிக்கு தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கறதால விசிகா வாக்கு வங்கினா அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு அப்படிங்கிற நிலைமையிலதான் இருக்கு. பட் இங்க ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நேத்து கூட்டணிக்கு வந்த சின்ன கட்சியான தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்களே, நாங்க வட மாவட்டத்திலேயே பெரிய கட்சியாச்சே, காலங்காலமா கூட்டணியில கொத்தடிமையா கிடக்கிறோமே, எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கூடுன்னு கேட்கறதுக்கு விசிகாவினர் முன் வருவாங்களா, வரமாட்டாங்களா? நிச்சயமா வருவாங்க. விசிகா தொண்டர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும். பட் திருமாவளவனுக்கு அது இருக்குமா? எனக்கு அது தேவையில்லை. நான் திமுக கூட்டணியில அண்டி பிழைக்கிற ஒரு மனிதன். அதனால இதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். எப்படி சொல்றது, வேண்டாம் விடுங்க, வேற ஏதாவது பழமொழியை சொல்லி அதுல ஏதாவது பஞ்சாயத்து ஆயிட போகுது. பட் இந்த கூட்டணி அப்படிங்கிறது பொருந்தாத கூட்டணி. இன்னும் எத்தனை கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் திமுக கூட்டணி அப்படின்னாலே அடித்து விரட்டப்பட வேண்டிய கூட்டணி, விரட்டி விரட்டி வெளுக்கப்பட வேண்டிய கூட்டணி. அதை செய்வீங்கன்னு நம்புறோம். தொடர்ந்து பேசுவோம்.